Hi guys, welcome to Saiful King. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம Minecraft Pocket Edition தான் விளையாட போறோம். இது வந்து சீசன் 2 கூட சொல்லிடலாம். Minecraft Pocket Edition. இதுக்கு முன்னாடி வந்து நான் Loki Craft போட்டுருப்பேன். அது பார்க்கலனா போய் செக் பண்ணி பாத்துருங்க. இப்போ Minecraft Pocket Edition வெர்ஷன் பாத்தீங்கன்னா 1.17 வெர்ஷன் தான் போட்டிருக்கேன். ஏன் 1.17னா எனக்கு கிடைக்கல புது வெர்ஷன், அதனால தான் நான் இது போட்டிருக்கேன். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாத்தையும் அதில் எல்லாம் பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி போடுறா இன்ட்ரோவை. ஓகே கைஸ், இப்போ வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன். நீங்கள் லோக்கி கிராஃப்ட் நான் ஏற்கனவே போட்டிருப்பேன், அதில் ஆன் பண்ணது தான் எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் என்ன ஆன் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கீப் இன்வென்ட்ரி ஆனில் இருக்குது. கீப் இன்வென்ட்ரி, அப்புறம் வந்து ஷோ கோஆர்டினேட்ஸ், அப்புறம் இது வந்து இதில் வச்சுருக்கேன், ஈஸி வச்சுருக்கேன், டிஃபிகல்ட்டிஸ், அப்புறம் வந்து சர்வைவல் அதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் சீட் ஆக்டிவேட் பண்ணி கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் போனஸ் டெஸ்ட்டும் வச்சுருக்கேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வில்லேஜ் தேடலாம் இந்த பாட்டில். அதுக்கு முன்னாடி இங்கே லாவா இருக்குது கைஸ். இது அப்சிடியனுக்கு யூஸ் ஆகும். இந்த இடத்துல நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். இது 1630 - 21, அதாவது 21. ஓகே, ஞாபகம் வச்சுப்போம். இந்த இடத்துக்கு வேணுன்னா வந்து எடுத்துக்கலாம். மாடே ஓடு. ஓகே, இப்போ வந்து நம்ம இது வுட்டுலாம் கலெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது ஸ்டோனேஜ் எடுத்துப்போம். ஸ்டோனேஜ் அதுக்கு முன்னாடி இது காட்டணும். நான் என்னோடய ஸ்கின்னு இதுதான் என்னோடய ஸ்கின்னு கைஸ். இந்த ஸ்கின்னை வந்து நான் கூகுளில் போய்ட்டு நான் எடுத்தேன். மைன்கிராஃப்ட் ஸ்கின்ஸுன்னு போட்டோன்னு வந்துச்சு. இல்லை கிங் ஸ்கின்னு போட்டேன். கிங்கு மாதிரி ஒரு ஸ்கின் வந்திருக்கு. ஸ்கின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, என்னோடய பேக் வரலாம். வந்துடுச்சு பேக். இதுதான் என்னோடய பர்மனெண்ட் ஸ்கின்னாக இருக்க போது மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷனில். இங்கே பாருங்கள், கிரானைட்லாம் கிடைக்கிது, ஆனால் ஸ்டோன் கிடைக்கவே மாட்டேங்குது. ஒரு ஸ்டோன் கிடச்சிச்சு. ஸ்டோன் நிறையவே எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு. இதுங்க ஸ்டோனு இங்கே வச்சிடலாம். இந்த ஸ்டோன் எடுத்து இங்கே வச்சுப்போம், இப்போ தான் எவ்வளோ எடுக்கிறோன்னு தெரியும். ஸோ வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கலெக்ட் பண்ணுறேன். நிறைய கலெக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு போன தடவை 40 கிட்ட கலெக்ட் பண்ணேன். அந்த மாதிரி நிறைய கலெக்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், முடிஞ்ச அளவுக்கு ஒரு தடவை கொஞ்சம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். 32 கலெக்ட் பண்ணியிருக்கேன், இதுவே போதும். நம்ம போயிட்டு வுட்டெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அங்கே எதுவும் இருக்கிற மாதிரியே இருக்குது. ரூயிண்டு போட்டுடலாம். இல்லை கைஸ், ஃப்ளவர். இந்த இடத்துல அதை வில்லேஜ் கிடச்சிச்சின்னா சூப்பராக இருக்கும். இங்கேயே தங்கிடலாம். அங்கே ஃபுல்லாக டெசர்ட்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இதை உடைப்போம். அதான் வுட்டு எடுக்கலாம். பிளாக் வுட் எடுப்போம், இல்லை ஒயிட் வுட் எடுக்கலாமா? பிளாக்கே எடுப்போம். இது வந்து பிரிட்ஜ் வுட்டு, அந்த ஒயிட் கலர் தான் பிரிட்ஜ் வுட். இது வந்து ஓக் வுட்டு. இந்த மாதிரி நிறைய வுட்ஸ் இருக்குது. ஓக் வுட் இருக்குது, அப்புறம் வந்து நிறைய அக்கேஷியா வுட் இருக்குது. அக்கேஷியா வந்து அங்கே இருக்குது பாருங்கள், அதுதான் அக்கேஷியா. பாலைவனத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அக்கேஷியா. அப்புறம் வந்து ஸ்ப்ரூஸ் வுட் இருக்குது, அது சூப்பராக இருக்கும். ஸ்ப்ரூஸ் பிளாக் கலரில் இருக்கும். நிறைய இருக்குது. ஓகே, நம்ம இதை கட் பண்ணுவோம். டக்குன்னு எல்லாத்தையும் வெட்டி நம்ம கிராஃப்டிங் டேபிள் செய்யலாம். ஓகே, கிராஃப்டிங் டேபிள் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிளாங்க்ஸாக மாற்றணும். அது பிளாங்க்ஸாக மாற்றிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு வுட்டை மட்டும் எடுத்து இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு இதை எடுத்து இப்படி வச்சா இந்த பிளாங்க், அது என்னது கிராஃப்டிங் டேபிள் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். அதை எடுத்து கீழே வச்சுட்டு அப்புறம் நம்ம இந்த வெப்பன்ஸ்லாம் செய்யலாம். பிக்கேக்ஸ் 2, ஸ்டிக்கு இல்லையா? ஓகே, ஸ்டிக்கு கொஞ்சம் செஞ்சுப்போம். ஸ்வாடு 2, ஆக்ஸ் 3, பிக்காக்ஸ் இன்னொன்று செஞ்சுப்போம். அப்புறமா ஷவல் ஒன்று செஞ்சுக்கலாம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எடுத்தாச்சு. எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சுப்போம். இது பிக்காக்ஸ் இருக்கட்டும். இங்கே எடுத்து இதை எடுத்து இங்கே வச்சுக்கலாம். இதை எடுத்து இங்கே வச்சுக்கலாம். இதை எடுத்து இங்கே வச்சுக்கலாம். இதை எடுத்து இங்கே வச்சுக்கலாம். ஓகே கைஸ், நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு மெயினாக ஆடு வேணும். அதை மறந்துட்டு எதோ பண்ணிகிட்ருக்கேன் நான். பண்ணியாக தான் இருக்குது. ஆடு கிடச்சிச்சின்னா பெட்டு வேறு செய்யணுங்க. நைட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான்.
ஆடு கிடச்சிச்சு பாருங்கள். அங்கே உல்ஃப் இருக்குது தூரத்தில் மேலே. அதுக்கு போன் வேணும். அதெல்லாம் இப்போதைக்கு கிடைக்காது போன்லாம். ஆனால் ரொம்ப லேட்டாகும். ஓகே வாட்டர் நிறைய வாட்டர் இருக்கேங்க. ஆனால் ஒரு ஷீப்பு கூட எனக்கு கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் ஒரு ஷீப்பு கூட தெரில. இந்த மலை மேலே ஏறும். மலைக்கு பின்னாடி ஏதாவது வில்லேஜ் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஏய் நான் இது உல்ஃப் இது டாக் இல்லை. உல்ஃபை அடிக்கக்கூடாது. அடித்தோன்னா வந்து கடிச்சிடும் நம்மளை. எதுக்கு வம்பு? நம்ம பாட்டு ஓரமாக போவோம். இங்கே இது என்னதுங்க? ஓ இது நம்ம கீழேருந்து வந்த மலை. சின்ன மலை தான் இது. என்ன கைஸ் ஒன்றுமே இல்லை வில்லேஜ். ஐயோ ஆடு வேறு தேடணும். நான் அதை விட்டு வேறு எதுவும் பண்ணிகிட்ருக்கேன். கோழி இருக்குது இருக்கட்டும். ஏதாவது ஆடை கண்டுபிடிச்சி எப்படியாச்சும் அதை வெட்டி அதுலேருந்து அந்த உள்ளே எடுத்து பெட்டு செஞ்சு தூங்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ளெயினாக இருக்குன்னு. இந்த இடத்துலலாம் வீடு கட்டலாம் சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வில்லேஜ் தேடிட்டுருக்கேனே. சரி இந்த இடத்துல வீடு கட்டிடுவோமா பேசாம? ஆடை ஃபஸ்ட்டு தேடணுங்க. வுட்டும் இங்கே நிறைய இருக்குது. வாட்டர் ரிசோர்ஸ் இல்லையே. சரிங்க வாட்டர் ரிசோர்ஸ் தாங்க இல்லை வுட் இருக்குது. அங்கே பாருங்கள் ஆடு. ஐயோ பா எத்தனை ஆடு பாருங்கள். எல்லாம் நம்ம கையில் மாட்டிக்கிச்சு. பீ இருக்குது. இது வாட்டர் மட்டும்தான். வாட்டர் அங்கே இருக்குங்க. வாட்டரும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல வீடு கட்டலான்னு எனக்கு தெரிஞ்சு தோணுது. இந்த இடத்துல கட்டிப்போம். அதுக்கு முன்னாடி இது என்னதுல இதுவும் வாட்டர் தான். இதை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அப்புறம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகே இந்த ஆடையும் அடிச்சிடுவோம். டே ஓடாதரா. நைட் ஆகிற மாதிரி இருக்குது. டக்குன்னு கிராஃப்டிங் டேபிள் கீழே போட்டு டக்குன்னு பெட்டு செய்வோம். இப்படி ஒன்று இதை எடுத்து இங்கே வச்சுட்டு இப்போ பெட்டுக்கு வந்து இது வைக்கணும். இது வச்சு இங்கே பாருங்க இதில் இங்கே வச்சு. ஐயோ நைட் ஆகுதுங்க. பெட்டு கிடச்சிச்சு. ஓகே படு டக்குன்னு போடு. பெட்டை கரெக்டாக தான் போடுவேன் நான். கரெக்டாக போட்டு படுக்கணும். ஓகே இப்படி போட்டாச்சு. ஓகே இப்போ வந்து ஈவினிங் ஆயிருக்கு. இப்போ படுத்துருவோம். பெட் இஸ் டூ ஃபார் அவே. என்னது நைட் ஆகலையாடா இன்னும் உங்களுக்கு? ஆயிடுச்சு கைஸ் படுத்துருவோம். அப்பா ஒரு வழியாக ஒரு 1 டே ஒரு வழியாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஓகே ஒரு டே ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. இங்கேயே இருப்போம். நம்ம இங்கேயே வந்து வீடு கட்டலான்னு நான் பிளான் பண்ணுறேன். வீடு கட்ட முடியாது. வீடு செகண்ட் பார்ட்டில் தான் கட்டணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வுட்டு ஏன் கலெக்ட் பண்ணக்கூடாது நம்ம? இல்லைனா வந்து நான் ஏன் வில்லேஜ் தேடக்கூடாது? வில்லேஜ் தேடுவோம் போயிட்டு. நான் போயிட்டு வில்லேஜ் தேடுறேன் முடிஞ்ச அளவுக்கு. இங்கே பாருங்கள் ஷீப்புன்ற பாருங்க ஹார்ஸு. இங்கே நிறைய பீ இருக்குது கைஸ். நிறைய பீ இருக்குது. இறக்கி விட்டுருச்சு. சரி போனி நான் போயிட்டு வில்லேஜ் தேடலாம். இங்கே டெசர்ட் டெம்பிள் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குது. டெசர்ட் டெம்பிள்னால் வந்து அது கீழே சேடில் இருக்கும். சேடில் வச்சு ஹார்ஸ் மேலே ஏறி வந்து ரைட் பண்ணலாம். அதுக்கு தான் வந்து சேடில் யூஸ் ஆகும். ஷீப்பு. பிளாக் ஷீப் வேறு லெவல். இங்கேயும் ஒரு மலை இருக்குது. இந்த மலையை தான் நம்ம கடந்து வந்தோம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய கேவு. பெரிய கேவ் இல்லை என்னங்க முந்திச்சு கேவ். நான் கூட கேவ் பெருசாக போகணும்னு நினச்சா. அவ்வளோதானா? சரி விடுங்க. நம்ம பாலைவனத்துக்கிட்ட வந்துட்டோம். நம்ம குவாடினேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணுமா? சரி வேணாம் விடுங்க. குவாடினேட்ஸ்லாம் வேணாம். நம்ம செத்தா எப்படியும் அங்கே தான் போக போகிறோம். கீப்பின் வந்துட்டு ஆனில் தான் இருக்குது. விடுங்க பார்த்துக்கலாம். நம்ம இங்கே இதெல்லாம் தெரியலாம். வில்லேஜ் டெசர்ட் டெம்பிளே கிடைக்க மாட்டேங்குது. ஓகே இங்கே கேக்டஸ் அதிகமாக இருக்குது. ஓகே நம்ம வீட்டுக்கே போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வுட்டு கலெக்ட் பண்ணலாம். வுட்டு கலெக்ட் பண்ணி வீடு கட்ட ட்ரை பண்ணுவோம். வுட்டு கலெக்ட் பண்ணுவோம். அங்கே நிறைய வுட் இருக்குது. அப்புறம் இங்கேயும் நிறைய வுட் இருக்குது. இங்கே வுட்டே இல்லை. அங்கே அந்த அக்கேஷியா வுட் இருக்குது. அக்கேஷியா எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. அந்தளவுக்கு அக்கேஷியா நல்லா இருக்காது. ஓகே ஓடு டக்குன்னு ஓடு. வேறு ஓடவே மாட்டான். சரிங்க நான் பெட்டுக்கிட்ட போய் கண்டினியூ பண்ணுறேன். இவன் ஓடுறதுக்குள்ளே நைட் ஆகிடும். ஓடுறா சீக்கிரமா. ஒரு வழியாக ஓடி நம்ம பெட்டுக்கிட்ட வந்துட்டோம். இந்த இடம் சூப்பராக இருக்குது கைஸ். செம பிளெயினாக வுட்டு ரிசோர்ஸ் எல்லாமே இருக்குது. ஹார்ஸ் இருக்குது. மாப்ஸ் இந்த மாடு அங்கே ஓடு மாடுலாம் நிறைய இருக்குது. அந்த மாடை ஸ்லோவாக போய்ட்டு தள்ளி விட்டுடலாமா தண்ணி உள்ள? ஸ்லோவாக போய்ட்டு தள்ளி விட்டுருவோம். என்ன பார்க்குற?
ஓடு ஓடு விழு. அவ்வளோதான், விழுந்துச்சு புதக்குழிக்குள்ளே. கைஸ் தள்ளி விட்டேன், வேறு லெவல். அது அப்படியே வந்துடும். இன்னும் இந்த ஹார்ஸு ஸ்லோவாக போய்ட்டுருக்கு. ஃபாஸ்ட்டாக போ. ஃப்ரெண்ட் ஆகுமா? ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு கைஸ். இப்போ இன்வென்ட்ரிக்குள்ளே போனால் இங்கே தான் சேடில் போனால் இங்கே ஹார்ஸ் ஆர்மர் போட்டுக்கலாம். சரி என்கிட்ட இல்லை. ஐயோ என்ட்ருமேனு இங்கே என்ட்ருமேன் சுற்றுறாங்க இந்த இடத்துல. என்ட்ருமேன் நிறைய இருக்குது. என்ட்ருமேன் டி பார்க்குறாங்க. காணாமல் போயிட்டான். நல்ல வேலை ஓடி போயிட்டான் என்ட்ருமேன். என்ட்ருமேன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் கண்ணை பார்த்தா வந்து அடிப்பான். அவனை நேருக்கு நேராக கண்ணை அப்படியே முறைச்சி பார்த்தா அடிப்பான். அதுக்கு தான் நான் கீழே குனிஞ்சிக்கிட்டேன். கண்ணை பார்த்து அடிப்பான். அப்புறம் நம்ம அவனை அடித்தோன்னாலும் அடிப்பான். நம்ம எதுவும் பண்ணலன்னா அவன் பாட்டு என்ன பண்ணுவானே தெரில. அவன் டேர்ட்டை தூக்கிட்டு சுற்றிட்டு இருப்பான். டேர்ட்டை கையில் எடுப்பான். கையில் எடுத்து சுற்றிட்டு இருப்பான். சும்மா ஆனால் சீன் போட்டுட்டு இருப்பான். டேர்ட்டை தூக்கின்னு வீடும் கட்ட மாட்டான், ஒன்றும் பண்ண மாட்டான். சும்மா டேர்ட்டை கையில் எடுத்துன்னு இருப்பான். ஓகே நம்ம வந்து வீடு கட்டுவோம். நம்ம கட்டுவோம், அவன் கட்டலைன்னா என்ன. உட்டை ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணுவோம். இருங்க, உட்டை எடுத்து இங்கே வச்சுப்போம். உட்டை ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணிட்டேன் உட்டை. இப்போ வந்து வீட்டுக்கு வராது போ. ஓகே நம்மளுக்கு வந்து ஃபுட்டு கிடச்சிச்சு. இப்போ வந்து செஸ்ட்டு செய்யலாம். நம்ம செஸ்ட்டுனா பார்த்தீங்கன்னா அதோ இங்கே இருக்குது, நம்மக்கிட்டே இருக்குது. அந்த போனஸ் செஸ்ட்டில் கிடச்சது செஸ்ட்டு எடுத்து இதோ இப்படி வச்சுப்போம். அப்புறம் இது செய்யலாம். அது பேர் என்னது? ஃபர்னன்ஸ். ஃபர்னன்ஸ் செய்யணும். ஃபர்னன்ஸ் இங்கேயே காட்டுமே, ஏதோ இருக்குது பாருங்கள். சுற்றி வச்சா ஃபர்னன்ஸ் கிடச்சிரும். ஃபர்னன்ஸ் எடுத்து இப்படி சைடில் இங்கே வச்சுப்போம். ஓகே இந்த ஃபர்னன்ஸில் நம்ம எடுத்த இந்த பிக்கு போர்க்கு இருக்குது. அப்புறம் வந்து நம்ம மட்டன் போட்டுப்போம். ஆனால் இதுதான் அதிகமாக இருக்குது, மட்டன் தான். அதை போட்டு நம்ம வந்து ஃபியூவலுக்கு கொஞ்சோண்டு உட்டை உள்ளே போட்டுருவோம். ஒரு 6 உட்டு போடுவோம். கரெக்டாக 7 உட்டு. ஓகே இதை போட்டுடலாம். ஓகே கைஸ், இப்போதைக்கு நம்ம எல்லாம் பேசிக்லாம் பண்ணியாச்சு. செகண்ட் பார்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மாடர்ன் ஹவுஸ் கட்டலான்னு இருக்கேன். ஸ்விம்மிங் ஃபுல்லாக வச்சு மாடர்ன் ஹவுஸ் கட்டலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். நீங்கள் நிறைய லைக் கொடுங்க, அதை பொறுத்து நான் பார்க்குறேன் கட்டலாமான்னு. ஓகே இங்கே நிறைய ஹார்ஸு மாப்ஸ்லாம் நிறையா ஸ்பான் ஆகுது. அது வரைக்கும் நல்லது. உட்டும் நிறைய இருக்குது. இருங்க இந்த வாட்டர் அங்கே பார்த்தேன், அதை போய்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இதோ இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் வாட்டர். இதோ இங்கே தான் இருக்குது. இதில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து இது பண்ணலாம், ஃபார்மிங் பண்ணலாம். அதெல்லாம் வந்து தேர்டு பார்ட்டில் அனிமல் ஃபார்மிங், அப்புறம் வந்து ஃபுட் ஃபார்மிங் அப்படிலாம் பண்ணலாம். அப்புறம் நெதர் போர்ட்டல் நிறைய இருக்குது இன்னும். ஓகே நம்ம போட்ட அந்த மீட் வந்து வந்துடுச்சான்னு பார்க்கலாம். மட்டன் வந்துடுச்சான்னு பார்க்கலாம். எங்கே இருக்குது நம்ம போட்ட இடம்? இதோ இருக்குது கைஸ். அங்கே இருக்குது பாருங்கள், இதோ இங்கே இருக்குது. வெந்துடுச்சு போல் இருக்குது. அது நெருப்பு போயிடுச்சு. ஓகே அப்போ ரெடி ஆகிடுச்சு மட்டன் வந்து. அதை வந்து எடுத்துப்போம். அப்புறம் வந்து ஒரு போர்க் சாப்னு ஏதோ ஒன்று இருக்குது. அதான் நம்ம பிக் அடித்தோம்ல, அதையும் போட்டுருவோம். அதையும் போட்டு ஒரு வழியாக நம்மளோட இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு ரிசோர்ஸஸை நம்ம கேதர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, யாரும் பண்ணாத மைனிங். எல்லோரும் பண்ணியிருப்பாங்க, சும்மா சொல்ல வேண்டியது தான். ஓகே மைனிங் பண்ண போகிறோம். மைனிங் வந்து எங்கேயாவது பண்ணணுமே, நல்ல இடத்துல. இந்த தண்ணி இருக்குது. ஸோ வந்து மைனிங்கை நான் இங்கே பண்ணுறேன், இங்கே பண்ணலான்னு நான் ஒரு பிளான் இருக்குது. இங்கேயும் தண்ணி இருக்குது, இங்கே பண்ணுவோம். இங்கே தான் நான் மைனிங் வந்து பண்ண போகிறேன். நான் வந்து ஸ்ட்ரெயிட் டிக் டவுன் பண்ண மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. நான் அப்பப்போ ஸ்ட்ரெயிட் டிக் டவுன் பண்ணி தான் செத்து போயிடுவேன் லாவாவில் விழுந்து. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்டெப் மைனிங் பண்ண போகிறேன். ஸ்டெப் மைனிங்னா ஸ்டெப்பு மாதிரி பாருங்க நான் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸ்டெப்பு மாதிரி அப்படியே மைன் பண்ணணும். இதுக்கு பேர் தான் ஸ்டெப் மைனிங். ஸ்டெப் மைனிங் அப்படியே அயன்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணலாம். இப்படியே மைன் பண்ணிட்டு நான் 59 இருக்கேன்னா கொஞ்சம் தூரம் இறங்கி போயிட்டு பார்க்கலாம். ஓகே ஏதாவது கிடச்சிச்சுன்னா நான் உங்களை பார்க்குறேன். ஸோ சேடு கைஸ், டார்ச் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். வீட்டுக்கு போய்ட்டு டார்ச் செய்வோம். அயனுங்க, நான் வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன். கரெக்டாக அயன் ஒன்று கிடச்சிருக்கு. நான் நோட் பண்ணவே இல்லைங்க அயன் இருக்குன்றது. இங்கே அயன் இருக்குது.
உங்களுக்கு தெரியுதான்னு தெரில கேமராவுக்கு, அதனால் எனக்கு லைட்டாக தெரியுது. அயனுங்க ஏங்க உள்ளே இன்னும் இருக்குது, இங்கே பாருங்க எத்தனை அயனு, வேறு லெவலுங்க. ஃபஸ்ட்டு பார்ட், அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டில் அயன் கண்டுபிடிச்ச ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். இல்லை கண்டுபிடிச்சிருக்கலாம் சில பேர். சரி விடுங்க, நான் வெளியே போயிடலாம். ஏதாவது இருக்கா அயன்? அயன் இல்லை, அயன் இல்லை. வெளியே குதிச்சு ஓடிடுவாங்க. எங்கள் நைட் ஆக போகுதுங்க, டக்குன்னு ஓடணும். டார்ச் வேறு வேணும். டக்குன்னு ஓடுவோம், போயிட்டு படுத்துடலாம். ஓகே படுத்தாச்சு. ஒரு வழியா நம்ம செகண்ட் டே வந்து கடந்துட்டோம். செகண்ட் டே ஆனால் 2 டேலையும் ஒன்றும் பண்ணல, சும்மா தான் சுற்றிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம இந்த ஃபுட்டு எடுத்துகிட்டு இதை அயனை உள்ளே போட்டு உருக்குவோம். எங்கள் உட்டு காலி ஆயிடுச்சு, உட்டு கொஞ்சம் போட்டுருவோம். உட்டு போட்டு இப்போ அயன் கூட முக்கியம் இல்லை, நம்மளுக்கு டார்ச் தான் வேணும். ஸோ டார்ச்சும் வேணும், அயனும் வேணும். டக்குன்னு உருக்கு. டார்ச் நம்மக்கிட்ட 2 இருக்குது. அந்த இதில் அந்த போனஸ் செஸ்ட்டில் கிடச்ச டார்ச் 2 இருக்குது. அதை வேணால் எடுத்துக்கிட்டு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உள்ளே ஏதாவது கிடைக்கும், வாய்ப்பு இருக்குது. ஏதாவது கிடைக்கிறதுக்கு எடுத்து இங்கே வச்சுக்கிட்டு கொஞ்சம் அளவுக்கு போவோம். கொஞ்சம் தூரம் தான் போக முடியும். இது என்னங்க கிரேவலாக இருக்குது, கிரேவலாகவே இருக்குது சுற்றி. வேறு மேலே மேலே விழுதுங்க, கடுப்பாக இருக்கும் இந்த பிளாக்கை நோண்டுறதுக்கே. மேலே மேலே ஊந்துட்டுருக்கோம், நோண்டிக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்க மேலே மேலே ஊந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ மேலேருந்து அப்படியே விழுவோம். இதுக்கிட்ட போய் நம்ம நின்றுட்டோன்னா நம்ம மண்டையிலே விழுந்துடும். அதுதான் நான் கொஞ்சம் தூரமாக வச்சா தோன்றேன். கிட்ட போய் விழுந்து எதுக்கு? இதை தோண்டும் போது ஃப்ளிண்ட்டு கிடைக்கும். ஓகே கைஸ், நம்மளுக்கு வந்து அயன் கிடச்சிருக்கு, ஃப்ளிண்ட்டு கிடச்சிருக்கு. இப்போ தான் நோண்டினேன், அதுக்குள்ளே அயன். அங்கே பாருங்கள் கீழே இன்னும் நிறைய இருக்குது. என்னங்க இது அயன் கிடச்சிக்கிட்டே இருக்குது. 1.17 நிறைய அயன் கிடைக்கும் போல இருக்குது. ஓகேங்க, நிறைய அயன். டைமண்டு தான் கிடைக்கல, அது ரொம்ப ரேர் கிடைக்கிறது, அதனால் அது கொஞ்சம் கஷ்டம். ஓகே நம்ம இது அயன் எடுத்துப்போம். இப்போ மேலே போட்டு போயிடுவோம். போயிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் மைனிங் பண்ணலாமா? இல்லை விடுங்க, வேணாம். நம்ம அடுத்த பாட்டிலெலாம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு போதும் மைனிங் பண்ணது. இங்கே ஒரு டார்ச் வச்சுட்டு போய்டுறோம். மைனிங் அப்புறம் வேணால் பண்ணிக்கலாம். வேணாம் விடுங்க, மேலே போய்டுவோம். இப்போ நம்ம மேலே போயிட்டு நம்ம இது வேணுமே அயன் கிடச்சிருச்சான்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அயனை போட்டு விட்ருவோம். அயன் இன்னும் கொஞ்சம் போட்டு விட்டு இது உருக்கிட்டு இருக்கட்டும். நம்மளுக்கு 8 அயன் கிடச்சிருக்கு. 8 + 7 வந்து 15 அயன். டோட்டலாக 15 அயன் கிடைக்க போகுது. உருக்கி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் நமக்கு தேவையில்லாத பொருளெல்லாம் இந்த செஸ்ட்டில் போட்டுப்போம். அதனால் நம்மளுக்கு தேவையே இல்லை, நான் செஸ்ட்டுள்ளே போட்டுப்போம். இந்த காப்பர்லாம் எதுக்கு தேவையே இல்லை. இதெல்லாம் ஃப்ளிண்ட்டும் இப்போதைக்கு தேவையில்லை, அப்புறமா தான் தேவைப்படும். கிரேவல் வேணாம், இந்த உட்டு வேணாம், அப்புறம் இந்த பீட்ரூட் சீடு வேணாம். சீடு இருக்கட்டும், இதுக்கும் இந்த சீடு இருக்கட்டும். உட்டெல்லாம் எதுக்கு கைஸ்? நம்ம தான் இது ஸ்டோன் வச்சுருக்கோமே, அப்புறம் உட்டு எதுக்கு? ஓகே, எல்லா தேவையில்லாத பொருளையும். இங்கே யாரும் வந்த மாதிரியே இருந்துச்சு. யார் அது? யாரும் வந்த மாதிரி இருந்துச்சு இங்கே. அதான் யார் அவன் பேர் என்னது? அவன் என்ட்ரிமேன் வந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே வரல, சரி விடுங்க. இங்கே பாருங்கள் அயன் எவ்வளோ கிடச்சிருக்கு. 14. ஒரே ஒரு லாஸ்ட் அயன் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம போயிடுவோம். அடுத்த பாட்டில் வீடு கட்டுறதை பார்க்கலாம். கண்டிப்பாக அடுத்த பாட்டு போட்டுடுறேன். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிச்சு. ஓரளவுக்கு நம்ம போட்டாச்சு. ஓகே, இதோட இந்த வீடியோவும் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அடுத்த பாட்டில் நான் வீடு கட்டுறேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவையும் முடிச்சுக்கிறேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த கிங் கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு நிறைய லைக் கொண்டு வர ஹெல்ப் பண்ணுங்கள். நான் அடுத்த பாட்டு கண்டிப்பாக போட்டுடுறேன். கண்டிப்பாக வீடு கட்டுறதையும் போடுறேன். மாடர்ன் ஹவுஸ் தான் கட்ட போகிறேன். ஓகே கைஸ், பாய் கைஸ், பாய்.